397 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு சிபிஐக்கு பறந்த உத்தரவு. செந்தில் பாலாஜி சொன்ன விளக்கம். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது குறித்து பேசினார். இது தொடர்பாக அவர் பேசும்போது, தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்வதில் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு அமைப்பு புகார் அளித்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்று அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. அது குறித்து சில விளக்கங்கள் அளிப்பது என்னுடைய கடமை என தெரிவித்துள்ளார். மின்சார வாரியத்தை பொறுத்தவரை மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987ஆம் ஆண்டு முதல் துவங்கி அன்று எந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகள் தான் தற்போதும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒரு டெண்டர் கோடு செய்யும் போது 20-30 பேர் அதில் கலந்து கொள்வார்கள். அதில் L1, L2, L3 கோட் செய்வார்கள். அதில் சிலவை ஒரே தொகையாக இருக்கும். பொதுவாக மின்சார வாரியத்தில் L1 தொகையை யார் மேட்ச் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பார்கள். இதுதான் மின்சார வாரியத்தின் நடைமுறை. அதுதான் தற்போது வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. இது தவிர ஸ்கூட்னிங் கமிட்டி, போர்டு கமிட்டி உள்ளிட்ட 3 கமிட்டிகள் சேர்ந்துதான் இறுதி முடிவை எடுப்பார்கள் என தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட அந்த அளவு அமைப்பு ஏதோ ஒரு 4-5 ஆண்டுகளில் தவறுகள் நடந்ததை போன்று பிரித்தெடுத்து நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். நான் அந்த பொறுப்பை பார்த்ததனால் எந்த ஒரு இடத்திலும் அரசு நிர்வாகத்திற்கு தரவு நடக்கவில்லை. அரசு ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை. சிபிஐ விசாரணை நியாயமாக நடக்குமா நடக்கவில்லையா என்பதை விசாரணை நடக்கும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக கூட சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்கியிருக்கிறது. இன்னும் சில நீதிமன்றத்திலிருந்து முழு உத்தரவு வரவில்லை. முழு உத்தரவு வந்த பிறகுதான் அதற்கு என்ன உள்ளது என்பது பற்றி தெரியும். நான் இதை நெருக்கடியாக பார்க்கவில்லை. அந்த புகார் அளிக்கக்கூடிய அமைப்பு இந்த 4 ஆண்டுகளை மட்டும் மேற்கோள் காட்டி தவறு நடந்துள்ளதாக கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு நடந்ததை எல்லாம் மறைத்து அவர்களை எல்லாம் கூறவில்லை. அவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளார்கள். அந்த அமைப்பினர் கடந்த அரசை பற்றி எதுவும் கூறாமல் எங்கள் அரசின் மீது மட்டும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். SP வேலுமணி மீது அந்த அமைப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாலும் அதைத் தொடர்ந்து அவர்கள் எதுவும் பேசவில்லை. அத்துடன் அதனை முடித்துவிட்டார்கள். இந்த வழக்கில் மேன்முறையீடு குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. வழக்கறிஞர்களுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மக்கள் மன்றத்தில் தங்களை வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் மட்டுமே ஒருவர் குற்றவாளி என்பது போல் காட்ட முயற்சிக்கிறார்கள். அதிமுக மற்றும் பாஜகவினர் வழக்கு தாக்கல் செய்ததை மட்டும் வைத்துக்கொண்டு குற்றவாளி என்பதை போல் பேசி வருகிறார்கள். தற்போது கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் முன்பு தெற்கு தொகுதியில் இருந்தபோது என்னை பற்றி சில கருத்துக்களை கூறியிருந்தார். கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருந்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அஇஅதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசியதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் அவர் பேசியுள்ளார்.